வணக்கம். இன்னைக்கு நம்ம பக்கத்துல இந்த குடியும் போதையும் குடிநோயாளிகளோட வாழ்க்கையில என்ன பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இந்த குடியும் போதையும் அவங்களோட வாழ்க்கையில ஒரு ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை உருவாக்குது. ஒரு ஹாப்பியா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை மட்டும்தான் உருவாக்குதே தவிர அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வாழ்க்கைய, அவங்களோட உயிரை அது கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வருது அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அது அவங்களோட உடல் நலத்தை பாதிக்குது. உடல் ரீதியா அவங்களோட உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுது. மன ரீதியா அவங்களோட மனநலம் பாதிக்கப்பட்டு அவங்க ஒரு மனநோயாளிகள் ஆயிடுறாங்க. குடும்ப ரீதியா அவங்களோட குடும்ப உறவுகள்ல விரிசல், குடும்ப உறவுகள் அவர்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. பொருளாதாரத்துல பெரிய பாதிப்பு, கடன் பிரச்சனைகள் உருவாகுது. சமுதாயத்துல அவங்களோட சுயமரியாதையை இழந்துடுறாங்க. ஃபைனலா அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோல், அந்த சுய கட்டுப்பாடை இழந்துடுறாங்க. ஒருவனுடைய சுய கட்டுப்பாடு தான் அவனுடைய எல்லா வெற்றிகளுக்கும் அடிநாகும். அந்த சுய கட்டுப்பாடை இழக்கும் போது அவங்க சமுதாயத்துல சராசரியா வாழறதுக்கு தகுதி இல்லாதவங்களா ஆயிடுறாங்க. இவ்வளவு பாதிப்புகள் அந்த குடியும் போதையும் அவங்களோட வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்றத புரிஞ்சுக்கணும். அந்த குடி போதையிலிருந்து மீண்டு வரத்துக்குண்டான முயற்சி எடுக்கணும். நன்றி.